அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै नित्यमङ्गलम्. श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கினின் துணைவி மல்லினாடாண்ட மடமயில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுக கிருபையினாலும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் ஸ்ரீ உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தனிப்பெரும் கிருபையினாலும் நாம் இந்த வருடம் திருவாடிபூர மகோத்சவத்தை நாச்சியார் திருமொழி கொண்டு அனுபவித்து வருகின்றோம். ஆண்டாள் கோஷ்ணீர் விண்ணப்பிக்கும்படியாக நியமித்த நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய திருவடிவாரங்களுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியேன் இன்றைய தினம் நாச்சியார் திருமொழியினுடைய 3வது பதிகமான கோழி அழைப்பதன் முன்னம் பனிநீர் ஆடுவதுங்கிற இந்த பதிகத்தினுடைய 2வது பாகமாக 6வது பாசுரத்திலே இருந்து பலஸ்ருதி வரை விண்ணப்பிக்க விழைகின்றேன். யதாமதி யதா சக்தி யதா அவகாசம் இதை விண்ணப்பிக்க விழைகின்றேன். பிழைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் அவதாரிகை மற்றும் முதல் 5 பாசுரங்களை நாம் அனுபவித்தோம். அதனுடைய சுருக்கத்தை முதலே பார்த்துவிட்டு இன்றைய தினம் 6வது பாசுரத்துக்குள்ளே நுழைவோம். இப்போ நாச்சியார் திருமொழி என்பதே எப்படி அவதரித்ததுன்னு கேட்டாக்க, திருப்பாவையை தலை கட்டிய பின்பு ஆண்டாள் நாச்சியார் எதிர்பார்த்த அந்த நித்திய சம்ஸ்லேஷம் இன்னும் கிட்டவில்லை. எம்பெருமான் அதை தாமதித்தான். அதற்கு பல காரணங்கள். ஆண்டாளை கொண்டு நாச்சியார் திருமொழியை தலை கட்ட வேண்டும், அதற்கு மேலாக லோகத்தை திருத்த வேண்டும், அதே போல பரமபக்தி நிலை பிறக்க வேண்டும் என்று இப்படி பல காரணங்களால் அவன் அதை தாமதித்துக் கொண்டு வர, அதை பொறுக்க மாட்டாமல் அந்த பிரிவாற்றாமையினால் ஆண்டாள் எம்பெருமானிடத்திலே முறையிடுவதாகவும்
அந்த சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய சேர்த்தி பிரிவு என்று இப்படியாக அவளுடைய அந்த பிரயாணம் தொடர்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நமக்கு நாச்சியார் திருமொழி கிட்டுகின்றது. இதிலே தையொரு திங்கள்னு சொல்லக்கூடிய முதல் பதிகத்திலே வழியல்லாத வழியாக சென்று, அதுதான் அந்த துவரைப்படுத்தக்கூடிய பாட்டு, பிரிவாற்றாமை படுத்தக்கூடிய பாடு. அதனால காமன் சோமன் என்று இவர்கள் காலிலே விழுந்து வணங்கி எப்படியாவது என்னை எம்பெருமானிடம் சேர்த்து வைத்துவிடு என்று முறையிட்டாள். இதை பார்த்து வருந்திய எம்பெருமான், அடடா, நம்முடைய அடியவர்களை இப்படி இதர தேவதை கால்களிலே, சின்ன சின்ன தேவதைகள் கால்களிலே சென்று விழும்படி வைத்து விட்டோமே என்று அவனே இறங்கி வந்தான். வந்தாலும் இவர்கள் கூப்பிட்ட நேரத்திலே வரவில்லையேன்னு சொல்லி ஒரு பிரணய ரோஷம் ஏற்பட, அப்படி திருப்பி அந்த பக்கமாக திரும்பி ஸ்டிலை இழைத்து விளையாடினார்களாம். அவனை பார்க்கவில்லைன்னு பிரணய ரோஷம், லவ்வர்ஸ் குவாரல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போல அப்படி செய்து கொண்டிருக்க கிருஷ்ண பரமாத்மாவும் இவர்களை வம்புக்கிழுக்க இப்படியாக சின்ன சின்ன ஊழல் கூடல் என்று ஏற்பட்டு, அதனுடைய முடிவிலே நாமமாயிரம்ங்கிற இந்த பதிகத்தினுடைய முடிவிலே ஒரு அந்யோன்யமான கூடல் இவர்களுக்கு ஏற்பட்டது, சேர்த்து ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இதை பார்த்த அந்த ஊர் பெரியோர்கள் சற்று அஞ்சினார்கள். ஏன்னா கொள்ளமாளா இன்ப வெள்ளம் என்று இந்த இன்பப் பெருக்கினாலே எங்க இவர்கள் உயிரே தரிக்காமல் போய்விடுமோ என்று அஞ்சிய ஊர் பெரியோர்கள் இவர்களை சற்று பிரித்து வைத்து பார்த்தால் நல்லது என்று ஆலோசித்தார்கள். ஏன்னா பிரிச்சு வச்சா அப்புறம் அந்த சேர்த்தி கூட நிரந்தரமாக இருக்க வாய்ப்புண்டுன்னு சொல்லி சற்று பிரித்தார்கள். ஆனால் பிரித்தால் என்னவாயிற்று என்று கேட்டால் இவர்களுக்கு துக்கம் இன்னும் மேலோங்கியது. பிரிவாற்றாமை கரை புரண்டு ஓடியது. ஆட்சிமார்கள் பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தோழிகளுக்கு மட்டுமல்ல, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அந்த பிரிவாற்றாமை மிகவும் அதிகரித்தது. இது எப்படின்னாக்க, சீதையை பிரிந்து ராமரை போலேயும் ராமரை பிரிந்த சீதையை போலேயும் இப்படியாக இருக்க, இந்த பிரிவாற்றாமையினால் எங்கே இவர்கள் உயிர் போய்விடுமோ என்று அஞ்சிய ஊர் பெரியோர்கள் எல்லாம் கூடி ஒரு ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாமே இவர்களை சேர்த்து வைத்தால் அது விபரீதமாகிவிடும், அதற்கு பதிலாக பனிநீர் ஆடுவது என்று ஒரு வழக்கம் உண்டு. அதாவது நல்ல கணவன் வேண்டும் என்று இந்த பெண்கள் அனைவரும், கன்னி பெண்கள் அனைவரும் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய குளங்கள், பொய்கையிலோ அல்லது நதியிலேயோ அதிகாலையிலே சென்று நீராடி நல்ல கணவன் வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடிய ஒரு காரியம் அது. அதை செய்வதற்காக நாம் இவர்களை அனுமதிப்போம். அப்படி அனுமதித்து இவர்கள் கிளம்பி செல்லும் பொழுது, போகும்போது வரும்போது அப்படி கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க நேரிடும், சின்ன சின்ன சம்ஸ்லேஷங்கள் ஏற்படும், அது இவர்களை உயிர் தரிக்க பண்ணும் என்று இவர்கள் ஆலோசனை செய்து, நாம் அதை கண்டும் காணாமலும் விட்டு விடுவோம் என்று ஆலோசித்து இந்த பெண்களை பனிநீராடுவதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஆனா இந்த பெண்களுடைய திருவுள்ளம் எப்படியாக இருந்ததுன்னா, இனி கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கவே கூடாதுடி அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சேர்த்தி ஏற்படுறது. ஆனா சேர்த்தியில் இருக்கும் பொழுதே எப்பொழுது இவன் நம்மளை விட்டுட்டு போவாங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. சேர்த்தியில் இருக்கும் பொழுதே அந்த பிரிவினுடைய பயம் நம்மை வாட்டுகின்றது. பிரிவோ தாங்க முடியவில்லை. அதனால இந்த சேர்த்தியே வேண்டாம், திருப்பி பிரிவு வந்துடுமோங்கிற பயம். அந்த பிரிவாற்றாமையை காட்டிலும் விரகதாபமே பரவாயில்லன்னு நினைச்சுட்டு இந்த விரகதாபத்திலேயே நாம் இருந்து விடுவோம், இனி கிருஷ்ணனை பார்க்கவே கூடாது, அவனுடன் பேசவே கூடாது என்று இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியக்கூடாது என்று கோழி அழைப்பதற்கு முன்பாக, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே கிளம்பி சென்று விட்டார்கள். ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல போனா அப்படின்னு கேட்டாக்க, கிருஷ்ண பரமாத்மா இரவு முழுக்க, முன்மாலை பொழுது முழுக்க இவளோட எல்லாம் தீம்புகளை எல்லாம் செய்துவிட்டு, சேஷிதங்களை எல்லாம் செய்துவிட்டு பின்மாலை பொழுதுலதான் நன்னா தூங்குவான். 2வது ஜாமம் 3வது 4வது ஜாமத்துலதான் நன்னா தூங்குவான். அதனால அந்த நேரத்துல போனா இவனால நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவர்களாக முடிவு செய்து கொண்டு கிளம்பினார்கள். ஆனால் அவனோ சர்வஜன், இவர்கள் கிளம்பிய விஷயம் எல்லாம் தெரிந்து விட்டது. இவர்களுக்கு முன்பாக அந்த பொய்கையை இவன் சென்று அடைந்தான். இந்த பெண்களோ பொய்கையில் குளிப்பதற்காக தங்களுடைய ஆடைகள், வஸ்திரங்கள் அனைத்தையும் களைந்துவிட்டு கரையிலே வைத்துவிட்டு குளிக்கச் சென்றார்கள். கிருஷ்ண பரமாத்மா இதுதான் தக்க சமயம்னு அந்த வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு பக்கத்திலே இருந்த குருந்த மரத்தின் மேலே ஏறி அமர்ந்தான். இதை பார்த்து திடுக்கிட்ட பெண்கள், இவா 2 பேத்துக்குள்ள ஒரு சம்வாதம். இவர்கள் அந்த வஸ்திரத்தை தா என்று பலவாறாக பிரார்த்திக்கின்றார்கள். முதல்ல அவனிடத்திலே யாசிக்கின்றார்கள், பிறகு துதிக்கின்றார்கள், பிறகு அவனுக்கு அறிவுரை சொல்லி இப்படி பலவாறாக கேட்க, அவன் எதற்கு தரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை அவன் சொல்லி கொண்டே வர, ஏன்னா அவனுக்கு திருவுள்ளம் இல்லை, இவர்களை தீண்டி பார்க்க வேண்டும், தீம்புகளை செய்ய வேண்டும். அவனுக்கு இவர்களிடத்திலே சம்ஸ்லேஷம் விருப்பமாக இருக்க, இவர்கள் சம்ஸ்லேஷம் வேண்டான்னு இப்ப ஊடல்ல தானே இருக்கா, அதனால இவர்கள் அதற்கு சம்மதிக்காமல் இருக்க, இப்படி இவா 2 பேத்துக்கும் ஏற்படக்கூடிய சம்வாதம் தான் இந்த அற்புதமான திருமொழி. இதிலே முதல் 5 பாசுரங்களை அனுபவித்தோம் நேற்றைய தினம். அதனுடைய தேரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க,
முதல் பாசுரத்திலேயே இவர்கள் கையை இரண்டையும் கூப்பி லஜ்ஜையை விட்டு ஸ்திரீத்துவ அபிமானத்தை விட்டு அஞ்சலியை செய்தார்கள். அப்படி அஞ்சலி செய்த பொழுதும் எம்பெருமான் அந்த வஸ்திரத்தை தரவில்லை. என்ன காரணம்? நம்ம சம்பிரதாயத்தினுடைய தாத்பரிய அர்த்தம் என்னன்னு கேட்டாக்க, எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா பரமாத்மா, ஆண்டாளும் கோஷ்டியும் யார போல, யார் அவர்கள்னு கேட்டாக்க ஜீவாத்மாக்கள். இந்த இடத்துல அந்த வஸ்திரம் தான் பலனாக இருக்கு. அந்த பலன் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு வஸ்திரம் தொடங்கி பரம புருஷார்த்தமான கைங்கரியம் அந்த பலனாக இருக்கலாம். எந்த பலனாக இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் இசைந்து இறங்க வேண்டும். இரக்கம் இருந்தால்தான் அஞ்சலியும் கூட பலிக்கும் என்பதை காட்டும் விதமாக எம்பெருமான் சொன்னானாம், பெண்களே, உங்களுக்கு இந்த வஸ்திரம் வேணுங்கிறது விருப்பம், எனக்கு உங்களுடைய சம்ஸ்லேஷம் விருப்பம், அதனால் என்னுடைய மனம் இன்னும் இறங்கவில்லை, ஏன்னா என்னுடைய விருப்பம் இன்னும் நிறைவேறவில்லை என்றான். இதுதான் உயர்ந்த தாத்பரியர்த்தம். என்ன? எந்த பலனாலும் இவன் திருவுள்ளம் உண்டானால் அல்லது அது கிடைக்காது. அதனால தான் நமக்கு இச்சை மட்டுமே அதிகாரம். கர்மஜான பக்தி யோகங்களோ இல்ல பிரபத்தியான அந்த சரணாகதியை நான் செய்கின்றேன் என்று அகங்கரித்துக் கொண்டு செய்யக்கூடிய அந்த சரணாகதியோ எதுவுமே நமக்கு உபாயம் வழியாகாது அவனை அடைவதற்கு. எது வழினாக்கா அந்த இச்சை மட்டுமே அதிகாரமாக கொண்டு அவனுடைய இரக்கத்தையே எதிர்பார்த்த அந்த இரக்கமே உபாயமாக கொண்டு இனிமை என்று அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்வதே நமக்கு உபேயமாக இருக்கின்றது. இச்சையே அதிகாரம், இரக்கமே உபாயம், இனிமையே உபாயம். இதுதான் நம்முடைய சம்பிரதாயம். ஆக எம்பெருமானே உபாயம் ஆவானே வழிய சேதனுடைய வேற எந்த முயற்சியும் கூட உபாயம் ஆகாது என்று அடுத்த சில பாசுரங்களே நமக்கு ஆண்டாள் நாச்சியாரும் காட்டிக் கொடுக்கின்றாள். ஏன்னா வஸ்திரத்தை தான் இவா கேட்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கோபம் என்ன பண்ணானா, அந்த வஸ்திரத்தை எடுத்து குருந்த மரத்தினுடைய கிளையிலே வைத்து விட்டு நீங்களே எடுத்து செல்லுங்கள் என்றானாம். அப்பொழுது அன்றைய தினம் சீதா பிராட்டி எப்படி ஸ்வசக்தியை விட்டு ராமபிரானுக்காக காத்து கொண்டிருந்தாளோ, எப்படி திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வ வியாபாரத்தை விட்டாளோ, அதே ஒரு பிரபன்ன புத்தி தானே ஆண்டாள் நாச்சியாருக்கு. அவளும் சொல்கின்றாள், அப்பா இது என்ன, இது வேண்டாத விளையாட்டு, எங்கள் முயற்சியிலே ஒரு பலன் கிட்டியது என்று இருக்கலாமா? இல்லையே, உன்னுடைய கிருபையினாலே அந்த பலன் கிட்டியதாகத்தானே இருக்க வேண்டும். நாங்க யத்னம் செய்து முயற்சி செய்து எஃபர்ட்ஸ்னு சொல்றோமே, இட்ஸ் நாட் த்ரூ மை எஃபர்ட்ஸ், இட்ஸ் ஒன்லி த்ரூ யுவர் கிரேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால நாங்கள் முயற்சி செய்து அந்த வஸ்திரத்தை கூட எடுக்கக்கூடாது, நீயாக திருவுள்ளம் உகந்த அந்த வஸ்திரத்தை எங்களுக்கு தர வேண்டும். எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு சொல்லி நம்மாழ்வாரும் இதைத்தானே காட்டுகின்றார். மோட்சமான அந்த பரம பலன் அத கூட நீயா ஆசைப்பட்டு ஆழ்வார்க்கு கொடுக்கணுமே வழிய, ஆழ்வார் கேட்டாருங்கிறதுக்காக அந்த பலனை நீ கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலே அதைத்தான் காட்டி கொடுக்கின்றது. அப்போ எம்பெருமானே உபாயமாவானே தவிர சேத்தனனுடைய முயற்சி ஒரு பொழுதும் உபாயம் அன்று என்று அதை வெளிக்காட்டும் விதமாக ஆண்டாள் நாச்சியார் நீயா தான் தரணும்னு பிரார்த்திக்கின்றாள். அதனுடைய 5வது பாசுரத்திலே அவள் சொல்கின்றாள், அப்பா எம்பெருமானே, அன்றைய தினம் ஒரே ஒரு நீர்ப்புழு முதல அது உன்னை ஆசிரியத்தவனான கஜேந்திரனுடைய காலை கவ்வியது என்பதற்காக கானமர் வேழம் கையெடுதலற கராவதன் காலினை கதுவ ஆனையின் தூயரம் தீர பொழுந்து சென்று நின்றாழி தோட்டானை என்று ஒரு கஜேந்திரனுக்காக அரைகுலைய தலைகுலைய வைகுந்தத்திலே இருந்து ஓடி வந்தாயே. இன்றைய தினம் பார், ஒரு புழு அல்ல 2 மீன்கள், கயல் மற்றும் வாழை என்று 2 மீன்கள் எங்கள் காலை பிடித்து கவ்விக்கொண்டிருக்கும் பொழுது இந்த கஷ்டத்துல நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து உனக்கு மனம் இறங்கவில்லையா? இறங்கி அந்த வஸ்திரத்தை தந்தால் என்ன என்று இவர்கள் கேட்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 6வது பாசுரம் தொடங்கி இங்க பாரு, மீன்கள் மட்டும் அல்ல, இங்க இருக்கக்கூடிய தாமரை தண்டுகள், அதுல இருக்கக்கூடிய அந்த முள்ளெல்லாம் விஷத்தேள் போல எங்க காலை கொட்டின்றே இருக்கே, இத பார்த்து கூட உனக்கு மனசு இறங்கலையா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறா. அப்போ எம்பெருமான் சொன்னானா, தேள் கொட்டுறதா, எதுக்கு கவலை, அப்பனா கிளம்பி வந்துடுங்கோ, கரைக்கு வந்துடுங்கோ, தேள் கொட்டாதே அப்படிங்கிறான். கரையில ஒரு தடாகம் இருக்கு, இங்க ஒரு தடாகத்துல இந்த தேள் போல கொட்டிண்டு நாங்க இப்ப நின்று இருக்கோமே, இந்த தடாகம் எங்களை படுத்துருது. ஆனா கரையில இருக்கக்கூடிய தடாகத்துல தேள் இல்ல, அந்த தடாகமும் எங்களை துன்புறுத்துகின்றதே என்று விண்ணப்பித்தார்கள். அது என்ன தடாகம்? நம்மாழ்வார் அன்றைய தினம் கொண்டாடினார். அவனுடைய வடிவழகை பார்க்க முடியவில்லைன்னு சொல்லி துன்பப்பட்டாரே ஆழ்வார்.
மாய கூத்தா வாமனா வினயேன் கண்ணா கண்கை கால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகிழதா சாயல் சாம திருமேனி தன் பாசடைய தாமரை நீள் வாசதடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே என்று தடாகம் போல அவனுடைய திருமேனி, பச்சை மாமலை போல அந்த தடாகம் தானே அவன். அப்போ இவ சொல்றா, ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, இல்ல இந்த தடாகத்துக்குள்ள முள்ளெல்லாம், தாமரை தண்டுகள் எல்லாம், அந்த முள்ளெல்லாம் தேள் போல் கொட்டி 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 எங்களை துன்புறுத்துறது. வெளியில வந்தாலும் ஒரு தடாகம் துன்புறுத்துறது. ஒரே வித்தியாசம், அது தேள் போல கொட்டல, இருந்தாலும் அதனுடைய வடிவழகினாலும் சேஷ்டிதங்கள்னாலும் இப்பொழுது செய்யக்கூடிய தீம்புகள்னாலும் எங்களை துன்புறுத்தக்கூடிய கண்ணனே நீ அங்க இருக்கிறச்சே நாங்க எப்படி மேல வர முடியும் அப்படின்னு கேட்கிறா. உடனே கண்ணனுக்கு சரி சரி போதும் நிறுத்துங்கோ, விட்டா எப்ப பாரு உங்க வேதனையை மட்டுமே பிரஸ்தாபித்து கொண்டு போகின்றீர்களே, என்ன பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? உங்களுக்காக நானும் தான் 3ஆம் ஜாமத்துல எப்பொழுதும் எழுந்தே பழக்கம் இல்லை, பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாம். அப்போ எழுந்து கிளம்பி வந்தவன் இந்த மரத்து மேல ஏறி உக்காந்துட்டு இருக்கேன். புழு பூச்சி எல்லாம் இருக்கு இந்த பக்கம், முள்ளெல்லாம் என்னையும் தான் குத்துறது, மரத்துல நாப்புல முள் இல்லையா? அப்ப என் துன்பம் உங்களை படுத்தவில்லையா? இதை பார்த்து ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கோ? உங்களை விட எனக்கு தான் துன்பம் ஜாஸ்தின்னு தானாம். அது உண்மைதானே. பரமாத்மாதான் இந்த ஜீவாத்மாவை அடைய வேண்டும் என்பதற்காக தவம் கிடக்கின்றான். எவ்வளவு எவ்வளவு அர்ச்சாவதாரங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கான் எம்பெருமான். அப்போ இப்படி அவன் சொல்ல சொல்ல கோபிகைகள் சொன்னாலாம், இல்ல உன்னை விட காலம் எங்களுக்கு தான் நீடித்தது போல இருக்கு. என்ன காரணம்னாக்க, கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தையும் இழந்து விட்டு அவனோட கூடணும்னு ஆசை இருக்கு, இருந்தாலும் அந்த பிரிவை நினைச்சு பயம், அதனால தள்ளி போட்டுட்டே இருக்கா இல்லையா? அப்போ அந்த சம்ஸ்லேஷம் இன்னும் இழந்து நீடித்து கொண்டு தாமதித்து கொண்டு போகின்றது இல்லையா? அப்போ அதை நினைத்து அதற்கு மேல வஸ்திரத்தையும் இழந்து மானத்தையும் இழந்து விடுவோமோ என்கின்ற அச்சம், அந்த பயத்தினாலே இந்த துன்பத்தில் இருப்பதனால காலம் ஏதோ ஒரு நிமிஷம் கூட ஒரு யுகம் போல தோணுது. ஆனா கிருஷ்ணன் சொன்னா, அதெல்லாம் இல்ல, எனக்கு தான் உங்களை விட கஷ்டம் அதிகம், அதனால வஸ்திரத்தெல்லாம் தர முடியாது போங்கோ அப்படின்னுட்டான். இவா சொன்னாலாம், சரி சரி வஸ்திரத்தை குடு நிர்பந்திச்சுட்டே இருப்போம், என்ன பண்றான்னு பாக்கலான்னு மறுபடியும் கேட்க கிருஷ்ணன் சொன்னா, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, நான் இப்பதான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு அற்புதமான கோஷ்டி, இந்த கோஷ்டி அப்புறம் எப்ப கிடைக்கும்னு தெரியாது, இந்த கோஷ்டியை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணறதுக்கு, இப்படி கலைச்சு விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல, அதனாலதான் காத்துட்டு இருக்கேன், வஸ்திரத்தை தரல அப்படின்னாலாம். உடனே இந்த கோபிகைகள் எல்லாம் சிரிக்கிறா, ஆண்டாளும் தோழிகளும் சிரிக்கிறா. என்னது, கோஷ்டி சேர்க்கறதுக்கு உனக்கு சொல்லி தரணுமா? இப்பதானே சற்று காலத்துக்கு முன்பு குடக்கூத்தாடின, வெக்கமே இல்லாம நடு ரோட்ல குடக்கூத்தாடினியே, எவ்வளோ கோஷ்டி சேர்ந்தது, அப்படி சேர்த்துக்கோ, ஏன் இப்படிதான் கோஷ்டியை சேர்க்கணும்னு இருக்கா உனக்கு அப்படின்னு இவர்கள் மறு கேள்வி கேட்க, இதற்கு அவங்கிட்ட சமாதானமே இல்லை. சமாதானம் இல்லைன்னா அவன் ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சுடுவான். என்னன்னாக்க, மறுபடியும் சேஷிதங்கள் தீம்புகளை எல்லாம் செய்ய தொடங்கி விடுவான். பதிலே சொல்லாம இவர்களை துன்புறுத்தும் விதமாக இன்னும் சில தீம்புகளை எல்லாம் செய்ய தொடங்கினான் கிருஷ்ணன். அப்போ இதை பார்த்துட்டே இருக்கா, அவர்கள் நிர்பந்திச்சுட்டே இருக்கா. உடனே கிருஷ்ணன் சொன்னானா, சரி சரி விட்டா இந்த நிர்பந்திக்கிறத நீங்க நிறுத்த மாட்டேங்க போல இருக்கு, வேணா ஒண்ணு பண்ணலாம், நான் உங்களுடைய வஸ்திரத்தை தரமாட்டேன், ஏனோ அதுக்கு எனக்கு இன்னும் மனம் இசையவில்லை, என்னுடைய இந்த பீதக வாடையை தரேன், அதை நன்னா போட்டுண்டு கிளம்பி ஆத்துக்கு போங்கோ அப்படின்னானாம். இவர்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஆனா அதுக்கு நடுவுல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இங்க ஒரு விசாரம் எடுக்கிறார். அற்புதமான ஆச்சரியமான விசாரம். எம்பெருமான் ஒருத்தன், அவன் ஒரு பீதக வாடையை வச்சுட்டு இருக்கான், இப்போ தரிச்சு கொண்டு இருக்கான், அதை தான் தரேங்கிறான். ஆனா இங்க வந்து நீராடக்கூடிய பெண்கள் எத்தனை பேரு? 5 லட்சம் குடியிலிருந்து வந்த பெண்கள், ஒவ்வொரு குடியிலையும் பல பெண்கள்னாக்க லட்சக்கணக்கிலே பெண்கள் நீராடி கொண்டிருக்க, அவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு ஆடை சரி போகுமோ அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் சரி போகாது? அன்றைய தினம் அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் என்று திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரேங்கிற அந்த கோவிந்த திருநாமம். கௌரவருடைய சபையிலே பரிபவம்,
திரௌபதி பரிபவம் நடக்கிறது இல்லையா, பாண்டவர்களால ஒன்னும் பண்ண முடியல, கூடியிருந்த பெரியவர்களால ஒன்னும் பண்ண முடியலையே. அப்போ அவ 2 கரங்களையும் தூக்கி லஜ்ஜையை விட்டு சங்கு சக்கர கதாபானே துவாரகா அச்சுதா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று இப்படி கையை தூக்கி கோவிந்தா 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 கோவிந்தான் அவன் திருநாமத்தை சொல்லி அழைக்க அழைக்க அந்த ஒரு வஸ்திரமானது ஏராளமான புடவையாக சுரந்து கொண்டே வந்தது இல்லையா, சுரந்து 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 வந்துட்டே இருந்ததே. அதே போல இவன் இந்த ஒரு பீதக வாடையை எடுத்து கொடுத்தா, அவர்கள் கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை சொன்னா அந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கும் வஸ்திரம் வந்துவிடும். அதனால இது ஒரு சந்தேகமே வேண்டாம் நமக்கு, இது ஒரு கவலையே வேண்டாம். அதனால அவன் சொல்றான், நான் என்னுடைய பீதக வாடையை தருகின்றேன்னு சொன்னா இந்த பெண்கள் சொல்றா, உடுத்து களைந்த நின் பீதக வாடை ரொம்ப உத்தமம் தான், ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் போதும் போதும், இந்த ஆட்டத்தை நிறுத்து. ஏன்னா உன் வஸ்திரத்தை நாங்கள் உடுத்திக் கொண்டு சென்றால் பெரியோர்கள் எங்களை ஏற்பார்களா, பெரியோர்கள் திட்டமாட்டாளா, பெரியோர்கள் கிட்ட திட்டு வாங்கி வைக்கிறது தான் உன்னுடைய முடிவா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால எங்கள் பட்டை பணித்தருளாயே, எங்களுடைய பட்டை நீ இப்பொழுதே தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். தட தவிழ் தாமரை பொய்கை தாள்கள் எம் காலை கதுவ விடத்தேழிருந்தாலே போல வேதனை ஆற்றவும் பட்டோவும் குடந்தை எடுத்தெரவிட்டு கூத்தாட வல்லயம் கோவே படிற்றை எல்லாம் தவேந்தெங்கள் பகட்டை பண்ணி தருளாயே. இப்படி கிருஷ்ண பரமாத்மா இந்த தோழிகளை எல்லாம் பழித்து விட்டு அவன் பாட்டுக்கும் மேலும் மேலும் தீம்புகளை தொடர்ந்தான். அப்போ ஆண்டாள் நாச்சியாருக்கும் அந்த தோழிகளுக்கும் பொறுமையே போயிடுது. ஏன் கிருஷ்ணா இப்படி நீதி அல்லாதன செய்து கொண்டிருக்கின்றாய், ஏன் இப்படி நீதினாக்க எது சரியோ அதை செய்ய வேண்டும் அல்லவா, அதை விட்டு நீதியிலிருந்து இறங்கி வந்து அதர்மத்தை செய்வது போல எதற்காக இப்படி செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்க கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்றான், ஸ்வதந்திரனான நான் செய்வதை யார் தடுக்க முடியும் என்று கேட்டானாம். அவன்தான் சுவாமி இல்லையா, ஸ்வதந்திரம் அப்படிங்கிற குணம் அவனுக்கு தான் உண்டு, டோட்டல் இண்டிபெண்டன்ஸ், அதை யாராலையுமே தடுக்க முடியாது இல்லையா. யார் அவனை அணை போட்டு நிறுத்துவது, அவனுடைய அதீனத்திலே இருக்கக்கூடியது தானே இந்த மொத்த சிருஷ்டியும். அப்படி இருக்க கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று அவன் செய்வது அனைத்துமே தர்மம் தானே, தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே, சர்வ தர்மங்களையும் விட்டு என்னை பற்று என்கையாலே சாக்ஷாத் தர்மம் தானே என்கிறது என்று அவன் செய்வது சொல்லுவது எல்லாமே தர்மமாகத்தான் இருக்கின்றது. அப்போ அதனால இவன் கேட்கின்றான், யார் என்னை தடுத்து நிறுத்த முடியும், அப்படி தடுத்து நிறுத்தணும்னா போங்கோ, கிளம்பி போய் ஊர்ல போய் என்னை பத்தி புகார் கொடுங்கோ, அவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்கின்றார்கள் என்று பார்ப்போம் என்று இப்படி சொல்கின்றான் கிருஷ்ணன். உடனே ஆண்டாள் சொல்றா, ஊருக்கு போகணும்னா எங்கேயோ போகணும், காத்தால கிளம்பி நாங்க இந்த பொய்கைக்கு வந்திருக்கோம்னு சொன்னோமே, ஊரை விட்டு எங்கேயோ வெளியில இருக்கிற பொய்கைக்கு வந்திருக்கோம், மறுபடியும் ஊருக்கு போகணும்னா எங்கேயோ நடந்து போகணும், அதுக்குள்ள எங்க கிரகங்களுக்குள்ள போனோம்னா இன்னும் நிறைய தூரம் நடக்கணும், அதுவும் வஸ்திரம் இல்லாம எப்படி கிருஷ்ணா போறது, முறையிடுவது என்றால் எங்கே போகுவது, அதனால அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இன்னும் தாமதிக்காதே எங்களுடைய வஸ்திரங்களை தா என்று பிரார்த்தித்தார்கள். அப்போ கிருஷ்ணன் சொல்கின்றானா, அப்ப ஊருக்கும் போய் முறையிட முடியாதுன்னு சொன்னா உங்களுடைய துன்பத்துக்கு பரிகாரம் தான் என்ன அப்படின்னு அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டான். உடனே ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, பரிகாரமா, அதையும் நீயே தானே சொல்ல வேண்டும், ஏன்னா பிறரால் வந்த துன்பம், தாமே வரவழைத்துக் கொண்ட துன்பம், உன்னால் வந்த துன்பம் என்று இவை அனைத்துக்கும் நீயேதான் அல்லவோ பரிகாரம். உலகமுண்ட பெருவாயன் அல்லவா நீ, இந்த உலகத்தை எப்படி ரட்சித்தாயோ, இந்த உலகத்தை படைத்து இதை எப்படி காக்கின்றாயோ அதெல்லாமே உன்னுடைய அந்த மகிமையை காட்டுகின்றதல்லவா. அப்போ இதற்கு பரிகாரம் கூட உன்னால சொல்ல முடியாதா, இந்த பரிகாரத்தையும் நீயேதான் தந்துருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். ஏன்னா அவாந்திர பிரளயமோ, நடுவுல வரக்கூடிய சின்ன சின்ன பிரளயமோ இல்லாட்டி மகா பிரளயமோ எந்த காலத்திலேயுமே எம்பெருமான் அந்த உலகை தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்க கூடியவன். எவ்வளவோ இடங்கள்ல ஆழ்வார்கள் இதை நமக்கு காட்டுகின்றார்கள் இல்லையா. ஏன்னா பிரளய காலத்தின் பொழுது நாமரூபங்களுடன் காணப்படும் இந்த உலகம் ஒன்றாகிவிடும், சதேவ அப்படின்னு சொல்லி ஒன்றாக மாறி பிணைந்து விடும். அதை எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்துக் கொள்கின்றான். அப்போ அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவாக எம்பெருமான் இருந்து கொண்டு, பிரம்மமாகவே எம்பெருமான் இருந்து கொண்டு மறுபடியும் என்ன பண்றான், இந்த
பிரம்மமே மறுபடியும் பகுஸ்யாம் என்று பலவாக உருவெடுக்கின்றது. பலவாக ஆகக்கடவேன் என்று சங்கல்பித்து இந்த சிருஷ்டி அனைத்தையும் செய்கின்றான் எம்பெருமான். அப்போ இந்த சிருஷ்டியை அனைத்தையும் செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே அந்தர்யாமியாகவும் இருந்து கொண்டு இந்த சிருஷ்டி அழிவை அடையாமல் அதை ரட்சித்துக் கொண்டும் இருக்கின்றான் எம்பெருமான். அதனால்தானே ஆழ்வார் தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே என்று அருளிச் செய்கின்றார். அப்போ இந்த ஆண்டாளும் கோஷ்டியரும் சொல்றா, அப்போ இப்பேற்பட்டவன் நீ, உலகத்தை படைக்கக்கூடியவன் நீ, அதை ரட்சிக்கக்கூடியவன் நீ, பிரளய காலத்திலே அதை காக்கக்கூடியவன் நீதான் எங்களுடைய துன்பத்துக்கும் பரிகாரத்தை சொல்லி எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கிருஷ்ண பரமாத்மா சொன்னானா, அக்காலத்திலே உலகம் நான் செய்த நன்மையை தடுக்கவில்லை, அதற்கு நான் நல்லது செய்ய முடிந்தது அப்படின்னு எடுத்துக்கூடிய நான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாத்பரிய விஷயம். ஏன்னா எம்பெருமான் எப்பொழுதுமே ஜீவாத்மாக்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருப்பவன். அவனுக்கு தீமை செய்வது என்றால் என்னன்னே தெரியாது. சர்வபூத ஹிதன் இல்லையா எம்பெருமான்? அப்போ நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய அந்த எம்பெருமான் நம்முடைய பார்வையிலே நமக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நன்மையை தருவதாகவும் சந்தோஷத்தை தருவதாகவும் இருக்கலாம். சில நிகழ்வுகள் துன்பத்தை தருவதாக தோணலாம், துக்கத்தை தருவதாக தோணலாம். அப்பொழுது எம்பெருமானை கூட பழிக்கலாம். ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டா எம்பெருமான் எப்பொழுதும் நமக்கு அனுகிரகத்தையே வர்ஷித்துக் கொண்டு இருக்கின்றான். மழை போல அனுகிரகம் மட்டுமே இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவுக்கு எது நன்மையோ அதான் த கிரேட்டர் குட்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் எம்பெருமான் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அது தெரியாமல் நாம் என்ன செய்கின்றோம்? பொழியிற மழைய குடை வைத்து தடுப்பது போல பிராதிகூல்யம்னு சொல்லி அவன் செய்யக்கூடிய நன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அவனையே பழித்து விமுகனாக முகத்தை திருப்பிக் கொண்டு போகின்றோம். அதுதான் அவனுக்கு வேதனையை அளிக்கின்றது. அவன் எது செய்தாலும் என்னுடைய நன்மைக்கு என்று இருந்து விட்டால் அதுதான் அவனை நம்ம ஏற்றுக்கொள்ளுறது, அவனுடைய கிருபையை ஏற்றுக்கொள்ளுறதுன்னு அர்த்தம். இதை ராவனுடைய விஷயத்திலே பார்க்கலாம் இல்லையா? ராவணன் மடிந்த பிறகு விபீஷ்ணாழ்வான் அவனுக்கு ஈம கிரியைகளை செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டார். இதை அறிந்து கொண்ட ராமபிரான் மிகவும் வருந்தினார். விபீஷணனை கூப்பிட்டு கண்டிக்கிறார். அவர் சொல்றார், விபீஷணா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராவணன் இந்த தேகத்துல இருந்த பொழுது தேகாத்ம அபிமானியாக இருந்து கொண்டு அகங்கார மமகாரத்தினாலே வனங்களில் அரக்கனாக இருந்து கொண்டு நான் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது என்னை பழிப்பதற்கு, என்னை நிராகரிப்பதற்கு, என்னை எதிர்த்து நிற்பதற்கு அவனிடத்திலே அந்த தேகம் இல்லை. அதனால நான் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவனை சென்று அடையும். அதனால நீ இப்பொழுது ஈம கிரியைகளை செய்கின்றாயா அல்லது நான் செய்யட்டமான்னு கேட்டாராம் ராமபிரான். அப்போ எம்பெருமான் நமக்கு கொடுப்பது எப்பொழுதும் அனுகிரகமே, நன்மையே. அப்போ அந்த நன்மையை அன்றைய தினம் உலகம் ஏற்றுக்கொண்டது. உலகத்தை சிருஷ்டித்தா சிறீனத்து, அழித்து உள்ள வச்சுக்கிறேன்னா சிறீனத்து, அது எந்த பழிச்சொல்லும் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக வல்லவோ செயல்படுகின்றீர்கள். என்னுடைய விருப்பம் சம்ஸ்லேஷம், அதுக்கு மாறாக எனக்கு வஸ்திரம் மட்டும்தான் வேணும்னு நீங்க கேட்டு இருக்கிறதுனால நீங்க என்னுடைய இந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. நான் கிருஷ்ண பரமாத்மா இந்த ஆண்டாளும் தோழிகளையும் பார்த்து அதுக்கு ஆண்டாள் சொன்னாலாம், இல்லையே, ஆர்வம் உனக்கே உடையோம் என்று நன்மையை நாங்கள் எப்பொழுதும் தடுக்க மாட்டோம், தடுக்கவில்லை. உன்னிடம் பேரன்பு உடையவர்கள் நாங்கள், உனக்கே அற்று தீர்ந்தவர்களாக இருக்கின்றோம், அதை நீ அறியவில்லையா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறான். அவன் சொன்னானா, இது ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக குழப்பமா இருக்கு எனக்கு. ஒரு இடத்துல பேரன்பு இருக்குன்னு சொன்னா அப்போ அந்த பேரன்பு இருந்தா என்னுடைய இஷ்டத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் தானே, அப்போ என்னுடைய இஷ்டத்துக்கு இசைந்து கொடுக்க வேண்டும் தானே. ஆனா எனக்கு அனிஷ்டமான காரியத்தை செய்து கொண்டு உன்னிடத்திலே இஷ்டம் இருக்கு, பிரீத்தி இருக்குன்னு சொல்வது எந்த விதத்திலே நியாயம்? ஆனால் சொல்வதையும் செயல்படுத்தாமல் இப்படி விமுகராக இருக்கின்றீர்களோ எனக்கு என்று தோன்றுதுன்னு சொல்லி, சம்சேஷத்துக்கு நீங்க ஒன்னும் சம்மதிக்கவே இல்லையேன்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் வருத்தத்தை வெளிக்காட்டும் விதமாக குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஆண்டாள் சொல்கின்றாள், ஒரே தான் மூன்றாவது பாசுரத்திலையும் அதைத்தான் சொன்னா, இங்கேயும் அதே தான் சொல்றா. அவ சொல்றா, எங்களுக்கு சம்ஸ்லேஷம் விருப்பம்தான், உன்னுடைய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசைதான், அதிலே இசைவு இருக்குதான், இருந்தாலும் எம்மனை மார்கானில் ஒட்டார், அம்மனை மார்கானில் ஒட்டார்னு இப்படி காரணங்களை சொல்கின்றார்கள். அதாவது பெரியவர்கள் அவர்கள் சம்மதித்த பின்புதான் இந்த சம்ஸ்லேஷத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இப்படி ஒரு காரணத்தை காட்டி தவிக்கிறான். அப்ப கண்ணன் சொன்னானாம், அப்படியா, அப்பனா எனக்கு கூட இந்த பட்டையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைதான், இருந்தாலும் ஏதோ மனம் இசையவில்லை, எப்படியாவது என் மனச இசைய வைக்க முயற்சி செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் யோசிச்சு இந்த பக்கம் அந்த பக்கமுமா தாவிட்டு என்ன பண்ணானா, சில வஸ்திரங்களை எடுத்து ஒரு கொம்புல அப்படி மாட்டி அதை உடைச்சு அந்த கட்டையை இப்படி நீட்டுறான். நீட்டி இதுல இருந்து வஸ்திரத்தை எடுத்துக்கோங்கிறான்.
இவாளுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா கண் பார்வைக்கு அந்த வஸ்திரம் எல்லாம் கிட்ட இருக்கிறது போல இருக்கு. ஆனா போய் எடுத்து தொடலாம்னு பார்த்தா அது ஏதோ நீளமா இருக்கு. அப்போ கை கிட்டையும் இருக்கு, ஆனா எடுக்கவும் வரல. சரியா அந்த இடத்துல வச்சுட்டு இவர்களை இன்னும் வம்புக்கு இழுக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. எட்டினா வரமாட்டேங்கிறது அந்த வஸ்திரம் கைக்கு. உடனே ஆண்டாள் கேட்கிறா, என்னது இது விஷமக்கார கண்ணா, என்னது இது தீம்பு? வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாளுக்கு ஒரு லீலை இல்ல நொடிக்கு ஒரு லீலை செய்தால் நாங்க எப்படி தப்பிக்க முடியும்? எப்படி நாங்கள் வஸ்திரம் இல்லாமல் மேலே வர முடியும்? என்னது இது, என்ன ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றாய், இப்படி படுத்தாதே என்று நீரிலே நின்றயர்கின்றோம், நீரிலே நின்றயர்கின்றோம், நீதியல்லாதன செய்தாய், ஊரகம் சாலவும் செய்தால், ஊழியெல்லாம் ஊனகர்வானே, ஆர்வம் உனக்கே உடையோம், அம்மனை மார்கானில் ஒட்டார் போரவிடா எங்கள் பகட்டை பூங்குருந்தேறிராதே என்று பிரார்த்திக்க அவன் இன்னும் வஸ்திரத்தை தரவில்லை. சரி, இப்பொழுது அவனை பயமுறுத்தி அறிவுரை செய்தாவது அந்த வஸ்திரத்தை பெற்றுவிடலாம் என்று ஆண்டாள் சொல்கின்றாள். ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் நீ செய்யக்கூடிய இந்த தீம்பு தெரியாதுன்னு நினைச்சுதானே செஞ்சுட்டு இருக்க. ஏதோ வெடிகாத்தால கிளம்பி வந்துட்டோம், யாருமே இல்ல, நானும் இந்த ஆய்ச்சி பெண்களும் மட்டும்தான் இருக்கோம் நினைச்சுட்டு தானே இந்த தீம்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுடன் முதிய ஆய்ச்சிமார்களும் கிளம்பி வந்திருக்கா, மாமிமார்கள் எல்லாம் கிளம்பி வந்திருக்கா, அவளும் இந்த பொய்கையிலே இப்பொழுது நீராடி கொண்டிருக்கின்றார்கள் சொன்னான். கிருஷ்ணனுக்கு திடுக்குன்னு ஆயிடுது. என்னது, வயசான மாமி எல்லாமும் கூட்டின்னு வந்திருக்கேளா? இது எந்த விதத்துல நியாயம்? என்னை அறிந்திருந்தும் சம்ஸ்லேஷத்திற்கு இடையூறாக இவர்களை ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று கோபப்பட்டான். விரோதி சுரூபம் தோன்றியிருந்தது போல அழைத்தவனுக்கு. இதுக்கு இவாளெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா ஆண்டாள் சொல்கின்றாள், எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? நீ இப்ப வருவான்னு எங்களுக்கு தெரியுமா? உன் கண்ணுல இருந்து தப்பிக்க வேணுங்கிறதுக்கு தானே கோழி அழைப்பதற்கு முன்பாக கிளம்பி வந்தோம். நீ எப்படியும் பிரம்ம முகூர்த்தத்துல தூங்கிட்டு இருப்ப, 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமெல்லாம் தூங்கிட்டு இருப்ப நினைச்சுதானே நாங்க கிளம்பி வந்தோம். நீ இப்படி வந்து நிப்பான்னு எங்களுக்கு தெரியுமா? அதனால மாமிமார்கள் எல்லாரும் வந்திருக்கா, அவர்களுக்கு இப்போ நீ பண்ற தீம்பெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நேரா போய் ஊர்ல வத்தி வச்சுடுவா, யசோதை கிட்ட சொல்லுவா, நந்தகோபார் கிட்ட சொல்லுவா, உனக்கு இது பெரிய பிரச்சனையா ஆக போறது பார் அப்படிங்கிறா. உடனே கண்ணன் சொன்னானா, சரி சரி, இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நானும் வந்தாச்சு, நடக்கிறதெல்லாம் நடந்தாச்சு, அதனால இப்ப சம்ஸ்லேஷத்துக்கு இசைய போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாகவே சில காரியங்களை எல்லாம் செய்ய தொடங்கினான். அதிகமாகவே பேச ஆரம்பிச்சான், சேஷிதங்களையும் செய்தான். உடனே ஆண்டாள் கோஷ்டிகள் எல்லாம் பாக்குறா, கண்ணா நீ இப்படி விஷமம் பண்ணிண்டே போனேன்னா நீ செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு இல்லை எப்பொழுதுமே நாம சேர முடியாதபடி ஆயிடும். ஏன்னா இவ்வளவு விஷமம் பண்ற பையன் கிட்ட போய் விடுவாளா? எங்க பெரியோர்கள் எல்லாம் போறோம், அந்த கண்ணனும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட போறா. இனி நமக்கு சம்ஸ்லேஷமே ஏற்படாது, உன் குற்றத்தினாலே பல அனர்த்தங்கள் தான் வரப்போறது பார் அப்படின்னு இவனை பயமுறுத்துறாளாம். கண்ணனும் பயந்த மாதிரி நடிக்கிறான். அச்சுஷோ, நிஜமாவே பயந்து போயிட்டேன், இப்படியெல்லாம் நீங்க சொன்னா பலிச்சிட போறது என்னவோ. அது மட்டும் இல்ல, நீங்கள்லாம் எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள், அப்போ இந்த ஆச்சாரிய வார்த்தை மீறினா என்ன ஆகுமோ, நரகம் கிடைக்குமோ என்னவோ, ஆச்சாரிய வார்த்தையை மீறினா நான் எந்த நரகத்துக்கு வேண்டுமானாலும் போகின்றேன்னு சொல்லி இப்படி கலாட்டா பண்ணிட்டே இருந்தானே வழிய அந்த வஸ்திரத்தை கொடுக்கவே இல்லை. மாமிமார் மக்களே அல்லோ மற்றும் இங்கெல்லாரும் போந்தார், தூமலர் கண்கள் வளர தொல்லையிரா தூயில் வானே சேமபன்றேது சால சிக்கென நாம் எது சொன்னோம், கோமளராயர் கோழுந்தே குறுந்திடை கூரை பணியாய் என்று இதுவரையிலே கண்ணனிடத்திலே யாசித்து அவனை துதித்து அவனை வாழ்த்தி அவனை கெஞ்சி அவனை கொஞ்சி இப்படி பலவாறாக தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தி அவனிடத்திலே அந்த வஸ்திரத்தை பிரார்த்தித்தார்கள், பலனை பிரார்த்தித்தார்கள்.
அவன் இன்னும் இறங்கவில்லை. திருவுள்ளம் இவர்களிடத்திலே சம்ஸ்லேஷம் செய்ய வேண்டும் என்று இருக்க, இவர்கள் வஸ்திரத்தை பலனாக வைத்திருக்க அவன் இதுவரைக்கும் கேட்ட எதையுமே தரவில்லை. சரி, இப்பொழுது என்ன கடைசியாக என்ன செய்யலாம்னு பார்த்தா, இவனிடத்திலே கொஞ்சம் கோபித்து சில வார்த்தைகளை சொன்னாலாவது, வைதாலாவது இந்த வஸ்திரங்களை தருகின்றானா என்று பார்ப்போம் என்று நினைத்தார்கள். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 2 விதமான தன்மை உண்டு. இவ கோபிகள்லாம் பேசிக்கிறா. ஒருத்தி சொன்னாலாம், உனக்கு தெரியுமாடி, கிருஷ்ணனுக்கு 2 அத்தை. அதாவது 5 அத்தைகள், அதுல 2 அத்தை ரொம்ப விசேஷம். அதுல குந்தின்னு ஒரு அத்தை இருக்கா தெரியுமா, அவளுடைய பிள்ளைகள் எல்லாம் கிருஷ்ணனிடத்திலே பிரீத்தியை பாராட்டினார்கள், அவனிடத்திலே அனுகூலர்களாக இருந்தார்கள். அந்த பாண்டவர்களுக்காக இவன் என்னெல்லாம் செய்தான், அந்த திரௌபதிக்காகவும் பாண்டவர்களுக்காகவும் தூது போகின்றான். அதே போல எவ்வளவோ காரியங்கள் தேரோட்டுகின்றான். அதனால அவர்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுக்கின்றான், அவர்களுக்கு நன்மையே செய்தான். ஆனா இன்னொரு அத்தை இருந்தா, அவ பேரு ஸ்ருதாஸ்ரவான்னு ஒரு அத்தை. அந்த அத்தைக்கு சிசுபாலன் ஒரு பையன் இருந்தான். அந்த சிசுபாலனுக்கு கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காது. எப்ப பாரு கிருஷ்ணனை திட்டின்றே இருப்பான். ஆனா அந்த சிசுபாலனுக்கும் நன்மையை செய்தானே, யோசிச்சு பார்த்தையான்னு கேட்டான். இந்த சிசுபாலன்கிறவன் சேதி நாட்டினுடைய ராஜகுமாரனாக இருந்தான். தமகோஷர் மற்றும் ஸ்ருதிஸ்ரவாவுக்கு பிறந்தவன் இவன். பிறக்கும் போதே இவனுக்கு 4 கைகள் 3 கண்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப பயமான உருவமாக இருந்தது. பெற்றோர்களே இவனை கைவிட்டு விடலாமா என்று இருந்தார்கள். கைவிட்டுடலாம் நினைக்கும் பொழுதுதான் ஒரு அசரீரி கேட்டதாம். அந்த அசரீரி சொல்லித்தான், இந்த குழந்தையை யார் எடுத்து மடியில வச்சுக்கிறாளோ, அந்த குழந்தை யார் மடியில இருக்கும் பொழுது இந்த அங்கங்கள் எல்லாம் மறைந்து போய் சாதாரண குழந்தையா மாறுறதோ, அந்த நபரினாலே தான் இந்த பிள்ளைக்கு ஆபத்து, அந்த நபரினாலே தான் இந்த பிள்ளையினுடைய உயிர் போகும் என்று சொன்னார்கள். அதனால இப்பொழுது இந்த பிள்ளையை கைவிட வேண்டாம்னு இருக்க, இந்த தாயாரானவளும் காத்துண்டே இருந்தா. அப்போ ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா அங்க வந்தான். அத்தைன்னு சொல்லிட்டு வந்தான். எடுத்து சிசுபாலனை மடியில வச்சுட்டான். வைத்துக்கொண்ட மாத்திரத்திலேயே உபரி அங்கங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. உடனே ஸ்ருதிஸ்ரவாக்கு புரிஞ்சு போச்சு, கண்ணனாலத்தான் இந்த சிசுபாலனுக்கு ஆபத்து என்று அவனிடத்திலே பிரார்த்திக்கின்றாள். அப்பா கிருஷ்ணா, என்னுடைய குழந்தைய ஒன்னும் பண்ணிடாதான்னு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொன்னானாம், இவன் செய்யக்கூடிய 100 அபராதங்கள் வரை நான் பொறுத்திருப்பேன், அதுக்கு மேல ஒரு அபராதம் செய்தாலும் அவனை நான் முடித்து விடுவேன் என்று சொல்ல, அதற்கு அந்த தாயாரும் தந்தையும் ஒப்புக்கொண்டார்கள். அப்போ இந்த குழந்தை வளர்ந்துட்டே வருது. வளரும் பொழுதே வஞ்சனையோடே வளர்றான். கிருஷ்ணனிடத்திலே அவ்வளவு ஒரு துவேஷம், பகை பாராட்டிக்கொண்டே வளர்ந்து கொண்டு வருகின்றான். இந்த பகை எப்ப இன்னும் ஜாஸ்தி ஆச்சுன்னு கேட்டாக்க, இந்த சிசுபாலனுக்கு தான் கண்ணாலம் கோடித்து என்று ருக்மிணி பிராட்டியை மனம் செய்ய வேண்டும் என்று ருக்மி நிர்ணயித்து வைத்திருந்தான். அப்ப அந்த கல்யாண தினம் அன்றுதான் கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணியை அபகரித்து கொண்டு போறான். எடுத்துட்டு போனா கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா, அந்த தருணத்திலே இருந்து இந்த சிசுபாலனுக்கு கண்ணனை கண்டால் இன்னும் வெறுப்பு, பொறாமை அதிகமாயிற்று. அதனால பழித்து கொண்டே வர ஒரு சமயம் என்ன ஆயிற்றுன்னு கேட்டா, இந்திரபிரஸ்தத்திலே ராஜசூய யஜ்ஞமை செய்தார்கள் பாண்டவர்கள். அந்த யஜ்ஞத்திலே உயர்ந்தவர் பெரியவர் யாரோ அவரை கௌரவிக்க வேண்டும் என்று இருக்க, அவர்கள் அனைவரும் சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவை சரியாக தேர்ந்தெடுத்து அவனை கௌரவிக்க, அதை பார்த்து இந்த சிசுபாலனுக்கு இன்னும் பொறாமை ஓங்க, இன்னும் சில வார்த்தைகளால் கிருஷ்ண பரமாத்மாவை ஏசினான், கோபித்து கொண்டான், வைதான். 100 அபராதங்கள் வரை பொறுத்தார். அதுக்கப்புறம் அவனுடைய கதையை முடித்தார். இப்போ இதெல்லாம் பேசிக்கிறது பாத்தையாடி, பாண்டவர்களுக்கும் நன்மையை செய்தான், இந்த சிசுபாலனுக்கும் நன்மையை செய்தான். இந்த 2 தன்மையும் கிருஷ்ணனுக்கு உண்டு. இத்தனை நேரம் அவனை நம்ம துதிச்சுட்டோம், நல்லபடியாக கேட்டு பார்த்தோம், கேட்கல. அதனால இப்பொழுது நாம் அனைவரும் கூடி அவனை வைவோம் என்று முடிவு செய்தார்கள். அதனால இந்த பாசுரத்திலே நிந்திப்பதை போல, கஞ்சன் வலை வைத்தவன்று என்று ஆரம்பித்தார்கள். கஞ்சன் வலை வைத்த அன்றுனாக்க, கஞ்சன் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக வலையை விரிக்கிறான்னாக்க தேடுறான், கிருஷ்ணன் எங்கன்னு தேடுறான் இல்லையா. அந்த நேரத்திலே காரிருள் எல்லில் பிழைத்து என்று இருள் அவனை ரட்சித்ததுன்னு கொண்டாடினார்கள். இந்த இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அதி அற்புதமான வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லவா அவர் சொல்றார், இந்த இடத்துல கஞ்சன் வலை வைத்த வன்று அப்படிங்கிற இந்த இடத்துல கஞ்சன் யாருக்கு வலை வரித்தான் என்பதை வெளிப்படையாக ஆண்டாள் நாச்சியார் காட்டவில்லையே. கஞ்சன் கிருஷ்ணனுக்கு வலை வரித்தான்னு சொன்னாளா, கண்ணனுக்கு வரை விழித்தான்னு சொன்னாளானாக்க சொல்லல. காரணம் என்னன்னாக்க, இவளுக்கு மங்களாசாசன புத்தி. எங்க அப்படி சொல்லிட்டா கண்ணனுக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ, கண்ணனுக்கு வலை விரித்து கண்ணன் அழிந்து விட்டான் என்று சொன்னால் அவனால் சத்தை பெறக்கூடிய இந்த 2 விபூதிகளும் அழிந்து விடுமே. ஆனால் கண்ணன் நல்லபடியாக இருந்தான்னு சொன்னாக்க, அந்த செல்வங்கள் அழிந்தாலும் இவன் இருந்தால் இவற்றை கொண்டு அதை உண்டாக்கி கொள்ளலாம் அல்லவா என்று பொதுப்படையாக
அத்தத்தின் 10ஆம் நாள்னு எப்படி இவளுடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் அருளி செய்தாரோ அத போல இந்த இடத்துல கஞ்சன் வலை வைத்தவன்று காரிருள் எல்லில் பிழைத்து என்று அன்றைய தினம் இந்த இருளானது அவனை ரட்சித்ததுன்னா. ஏன்னா இருட்டு அன்னைக்கு காராகிரகத்துல இருந்து கிளம்பும் பொழுது அவ்வளவு ஒரு இருட்டு வசுதேவர் வைத்துக்கொண்டு வராரு இல்லையா. அப்போ கிருஷ்ணனும் கருப்பு, அந்த கருப்போட கருப்பாக சேர்ந்து அந்த குழந்தை இருக்குங்கிறதே தெரியல. இதைத்தான் பிள்ளை உறங்காவிலிதாசருடைய அதி அற்புதமான அனுபவமாக நமக்கு கிடைக்கிறது. அவர் சொல்றாராம், அந்த நேரத்திலே கண்ணனோ கை குழந்தை, அவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாத நிலை. அதற்கு மேல பரிவோட ரட்சிக்க கூடியவர்கள் வேறு யாருமே அந்த இடத்துல இல்ல. கம்சனும் அவனுடைய ஆட்களும் சேர்ந்து கண்ணனை வலைவிரித்து தேடும் பொழுது அந்த சமயத்திலே அவனை காத்தது இந்த இருளன்றோ. ஆக நாமெல்லாம் அவ்விருளையே சரணம் புக வேண்டும். இருட்டை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த இருட்டு தான் நம்ம கண்ணனை ரட்சிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு அந்த இருளை வணங்க வேண்டும் என்கின்றார். இப்போ இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றா, அந்த இருளைத்தான் நாங்கள் இன்றைய தினம் வெறுக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த இருள் உன்னைய அன்றைய தினம் ரட்சித்து கொடுத்தது எதற்காக தெரியுமா? இன்னைக்கு எங்களெல்லாம் படாத பாடு படுத்தணுங்கிறதுக்காக அன்னைக்கு உன்னை காப்பாத்தி கொடுத்தது அந்த இருள். அதனால அந்த இருளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல திட்டுறா. அது மட்டும் இல்ல, பிறந்த உடனே உன்னை பெற்ற தாயாரான தேவகிக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்டு அவளை பிரிஞ்சு வந்துட்டே. பிரிவுதானே துன்பம் தாயாருக்கு. அவளை பிரிஞ்சு நீ வாட்டு கிளம்பி வந்துட்டே, அவளுக்கு துன்பத்தை கொடுத்தாய். அதற்கு மேல தேவகியை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீகளுக்கும் துன்பம் தர வேண்டும் என்றுதான் மெனக்கட்டு புறப்பட்டு இந்த ஆய்ச்சேரிக்கு வந்து சேர்ந்திருக்க, திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்ந்திருக்க. அதனால நீ செய்யறது எல்லாமே சரியில்லை கிருஷ்ணா அப்படின்னு வரிசையா திட்டின்டே வரும்பொழுது, சரி இது எல்லாத்தையும் போய் உன்னுடைய தாயான யசோதை கிட்ட சொல்லலான்னு நினைச்சுட்டு அவகிட்ட போய் சொன்னா அவ உன்னை திட்டுறாளா? இல்லையே, திட்டுறது போல பாவனை செய்யறா. நாங்கெல்லாம் போய் இப்படி பண்றான், அப்படி பண்றான், இதை பண்றான், அதை பண்றான்னு உன் தீம்புகளை எல்லாம் ஒரு பட்டியலிட்டு சொன்னா அதெல்லாம் நன்னா கேட்டுட்டு, கிருஷ்ணா கண்ணா இங்க வாடா, ஏண்டா இவாழ்கிட்டலாம் இப்படி தீம்பு பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அனுப்பிச்சுடுறாளே. நீ அஞ்சும்படியாக கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாளே. கண்ணனே அமுதே, இப்பெண்களை இப்படி துன்புறுத்தலாமோ அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மேல் போக்கா சொல்லிட்டு போயிடுறா. உன்னை அடிக்காமல் அதட்டாமல் மிரட்டாமல் கண்டிக்காமல் பேசாம இருக்கா. அவகிட்ட ஏண்டா சொன்னோன்னு ஆயிடுறது. அதுக்கு மேல அவளுக்கு பெரிய சந்தோஷமா, அப்பாப்பா என்னோட குழந்தை இந்த வயசுலயே எவ்வளவு தீம்புகள் எல்லாம் செய்யறான்னு நினைச்சு தொல்லையின்பத்து இறுதி கண்டாளேங்கிறது போல அல்டிமேட் பிளிஸ், பேரானந்தம் அடைந்து பிள்ளை வளர்ப்புங்கிற கடமையே செய்து முடித்தவளை போல சந்தோஷப்படுறாளே. அப்ப அவகிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதை பார்த்துட்டு நீ இன்னும் 100 மடங்கு தப்புகளை செய்ய ஆரம்பிக்கிறா. அப்போ எங்களுக்கு என்ன தோணி போயிடுறது? யசோதை கிட்ட சொல்றதுக்கு பதிலா இந்த கிருஷ்ணனோட தீம்பையே பொறுத்துண்டு போயிடலாம் போலடி அப்படின்னு எங்களுக்கு தோணி போயிடுறதே. அதனால உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை கிருஷ்ணான்னு இப்படி திட்டின்ண்டே போயிட்டு இருக்கா. அப்ப கிருஷ்ணன் உடனே ஒரு கேள்வியை கேட்கிறான். ஓஹோ, உங்களுடைய முறை எனக்கு புரிஞ்சு போச்சு. பிறரிடம் முறையிட்டு என்னிடம் காரியம் கொள்ளலாம்னு பாக்குறீங்களோ அப்படின்னு கேட்கிறான். உடனே ஆண்டாள் சொன்னாளா, இல்ல அதெல்லாம் உன் விஷயத்துல எங்க வேலைக்காக போறது, இதே ராமரிடம்னா இதெல்லாம் வேலைக்காகும். ஏன்னா ராமரை பத்தி இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொன்னா கொஞ்சம் வருத்தப்படுவான். ராமனே தான் சில காரியங்கள் தாமதமாக பண்ணிட்டோன்னு வருத்தப்படுவான், வெட்கம் அடைவான், தலை குனிவான். ஆனா நீயோ மசிமையிலே ஆயிற்றே. மசிமைனா வெட்கமே இல்லாதவன். தாய்ப்பாலுக்கும் பேய்பாலுக்குமே வித்தியாசம் தெரியாம பூத்தனை கிட்ட பாலை குடிச்சவன் ஆயிட்டே. உன்னை பற்றி மற்றவர்கள் கிட்ட போய் சொன்னா நீ என்ன அதை லட்சியம் பண்ண போறியா என்ன? அதை பத்தி வெட்கம் கூட படமாட்ட நீ. அதனால ராமர்னா பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமாள். அன்றைய தினம் ரிஷிகளை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக தண்டகாரண்யத்துக்கு போனான். தண்டகாரண்யத்துக்கு போய் அவன் இருக்கும் பொழுது அந்த ரிஷிகள் எல்லாம் மங்களாசாசனம் செய்துவிட்டு தங்களுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லி அழுதார்கள். அப்பொழுது ராமபிரான் வெட்கி தலை குனிந்தான். நான் உங்களை ரட்சிக்க வேண்டி இருக்கு, பிரசிதந்து பவந்தோமே ஹ்ரீஹி என்று வெட்கமடைந்தான். ஏன்னா நானே உங்களுடைய துன்பங்களை கேட்டு வந்தருளி என்று தேடி உங்களை ரட்சிக்க வேண்டி இருக்கு, நீங்கள் என்னை தேடி வந்ததை நினைத்து எனக்கு வெட்கமாக இருக்குன்னு வருந்தினானே. அந்த மாதிரி வருத்தம் உன்கிட்ட வருமா? பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் நீ. அதனால உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, மசிமை இல்லைன்னு சொல்லி இப்படி பலவாறாக அவனை வைதார்கள், திட்டினார்கள். எது எப்படியோ போகட்டும் கிருஷ்ணா, நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, என்ன வேணா செய், எங்களுக்கு எங்களுடைய கூரை தாராய் என்று இந்த இடத்திலே பிரார்த்திக்க, நீ அப்படி கொடுக்கலனா உன்னுடைய தொடர்பே எங்களுக்கு வேண்டாம் போ அப்படின்னு கோபப்பட்டு கடைசியா 9வது பாசுரத்திலே வார்த்தையை அருளி செய்தார்கள்.
கஞ்சன் வலை வைத்தவன்று காரிருள் எல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்றே கண்ணியரோமை அஞ்ச உற பழசோதை ஆனட வீட்டேட்டிருக்கும் வஞ்சக பேச்சு பால் உண்ட மசிமயிலே கூரை தாரா என்று உன்னுடைய தொடர்பையே அறுத்து விடுவோம் என்று சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு மனம் இறங்கிவிட்டதோ என்னவோ. இந்த பதிகத்தினுடைய முடிவிலே ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவன் வஸ்திரங்களை மட்டுமல்ல தன்னையே கொடுத்தான் அவர்களுக்கு. சம்ஸ்லேஷம் ஏற்பட்டது. இதற்கு இன்னொரு ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அடுத்த பதிகமாக இருக்க போடுதுல கூடல் இழைக்கிறா. அப்போ அந்த பிரிவு நாற்றாமையினால் தான் கூடல் இழைக்க போறா. அப்போ பிரிவு எப்ப ஏற்படுறது அப்படின்னாக்கா, ஒரு கூடல் ஏற்பட்டு அதனுடைய முடிவிலே தான் பிரிவு ஏற்பட்டிருக்க வேண்டும். அதனால இந்த பதிகத்தினுடைய கடைசியிலே நிச்சயமாக வஸ்திரத்தை கொடுத்து ஒரு கூடல் ஏற்பட்டது. இந்த கூடல் கூட, இந்த கூடலுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா செய்த ஒரு லீலை என்பதை கடைசி பலஸ்ருதி பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியாரே நமக்கு அருளி செய்கின்றாள். எங்கள் நம்பி கரியபிரான் கண்ணீரோடு விளையாட்டை என்று. இவை அனைத்தும் திவ்ய லீலை. பரமாத்மா ஜீவாத்மாவோடு சம்ஸ்லேஷத்தை விரும்பி செய்த விளையாட்டே இவை அனைத்தும் என்று. இந்த விளையாட்டை ஆண்டாள் நாச்சியாரால் எப்படி செய்ய முடிந்தது, ஈடுபட முடிந்தது என்று கேட்டால், பெரியாழ்வார் பெண் பிள்ளை என்பதனால் ஈடுபட முடிந்தது. அப்படி இவர் செய்த இந்த லீலை, இந்த 10 பாசுரங்கள், இவை அனைத்தையும் புதுவையர்கோன் பட்டர் பிரான் பெண் பிள்ளையான இவள் கொடுத்த இந்த பாசுரங்கள் அனைத்தையும் பாடமாகவோ, அதாவது இசையுடன் கூடியோ இசை இல்லாமலோ அனுபவிப்பவர்களுக்கு என்ன பலன் என்பதை காட்டிக் கொடுக்கின்றாள். ராகத்தோடு பாடினாலும் சரி, ராகமில்லாமல் சொன்னாலும் சரி, இதை அனுபவித்தவர்களுக்கு நித்தியமான ஸ்ரீவைகுண்ட பிராப்தி கிட்டும் என்பதே. அங்கே சென்று ஸ்ரீமன் நாராயணனோடே கூடி இந்த கோபியரும் ஆண்டாளும் இங்கு பெற்ற அனுபவத்தை நித்தியமாக அங்கே பெறுவர் என்று, ஆனந்திப்பர் என்று அருளி செய்கின்றாள். இதற்கு மேல ஒரு ஜீவாத்மாவுக்கு என்ன வேண்டும்? ஆக அதி அற்புதமான இந்த திருமொழியை நாம் ஒருவாறாக அனுபவித்து தலை கட்டியிருக்கின்றோம். குற்றங்குறைகள் இருப்பின் மறுபடியும் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆண்டாள் நாச்சியாருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்துக்கு நாம் அனைவரும் எப்பொழுதும் ஆளாக வேண்டும். ஆச்சாரியன் மற்றும் எம்பெருமான் பிராட்டி திருவடிகளிலேயும் ஜீயர் திருவடிகளிலேயும் நாம் அனைவரும் எப்பொழுதும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். கண்ணியரோடெங்கள் நம்பி கரிய பிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவயர்கோர் பட்டன் கோதை இன்னிசையால் சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர் தாம் போய் மன்னிய மாதவ நோடு வைகுந்தம் பூக்கிருப்பாரே மன்னிய மாதவனோடு வைகுந்தம் பூக்கிருப்பாரே. திருவாடி பூரத்தில் ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆழ்வார் எம்பெருமானார்
ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.